ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி பேசலாமா? எஸ், பிகேஎல் 12 பெங்களூர் புல்ஸ். ஆமாம், அப்படி ஒரு டீம் இருக்குது, தெரியல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிம்பீங்க. பெங்களூர் புல்ஸ் போன சீசன் லாஸ்ட் வர்றது தப்பு இல்லை. த மேனர் லாஸ்ட்டில் வர்றதுலேயும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கணும் இல்லையா? 2 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க, 19 மேட்ச் தோத்துட்டாங்க, ஒரு டை. டோட்டலு 19 பாயிண்ட் தான். இதோட கம்மி யாராவது பாயிண்ட் எடுத்தாங்களா 11 சீசனில்? எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். ஹோல் டீமை சொல்கிறேன். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து வேணாப்பா சாமி என்னை விட்டுரு, 11 சால் 12 சால் 10 சால்னு சொல்லிட்டு இருந்திருப்பார் ரந்தீர் சிங். அவரும் விட்டு போயிட்டார். இவங்க பர்தீப் நர்வாலையும் நோற்றி விட்டாங்க, நீ வேணாம் பண்ணி கிளம்புன்னு. அவர் ரிட்டையரே ஆகிட்டு போயிட்டார் இந்த டீம்னால. அண்ட் ரந்தீர் சிங்கும் எந்த இதுக்கு கோச் போனாரு தெரியல. அண்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 8 பேர் ரீட்டைன் பண்ணாங்க. அதில் லக்கி குமார்ன்ற ஒரு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச பிளேயர். ஆமாம், 10 பாயிண்ட் எடுத்தார் ரைட்டு கவர். அப்புறம் இன்னொருத்தர் மஞ்சித், அண்ட் அவரும் ஒரு ரைடரு. நான் அந்த மஞ்சித்தை, நான் ஏகப்பட்ட மஞ்சித் இருக்காங்களா, எந்த மஞ்சித்துன்னு தெரில. சரி, டேட்டா என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் விளையாடவே இல்லையா அவர். 2 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க என்னன்னு எனக்கு புரியல. கோச் வேறு பிசி ரமேஷ், புனேரிப்பளத்துலேருந்து வந்தவர். அண்ட் டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரைட், சொல்லிக்கிற மாதிரி பிளேயர்ஸ்னால் அந்த 8 ரீட்டைனில் இப்போ 2 பேர் சொன்னேன். ஆச்சா, 15 பிளேயர் ஆப்ஷனில் எடுத்தாங்க இவங்க. ஆமாம், 15 பிளேயர். அதில் சொல்லிக்கிற மாதிரி எனக்கு 7 பிளேயர் தான் தெரியுறாங்க. ஆமாம், ஒன்று வந்து யோகேஷ் தையா, 1,50,50,000 ரைட் கார்னர். போன சீசன் டபாங் டெல்லி 77 பாயிண்ட் 22 மேட்ச் விளையாண்டார். அடுத்தது சஞ்சய் தூள், 60 லட்சம் ரூபாய்க்கு ரைட்டு கவர், ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு விளையாண்டார். போன சீசன் கப்பு ஜெயிச்சார், 57 பாயிண்ட்டு 24 மேட்ச்சில். அப்புறம் அங்குஷ் ராத்தி, 30 லட்சத்துக்கு எடுத்தாங்க, லெஃப்ட் கார்னர். அவர் போன சீசன் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸுக்கு விளையாண்டார், 68 பாயிண்ட் 23 மேட்ச். எஸ், இந்த 3 பேர் பர்ஃபார்மர். ரைட், ரைடர் சொல்லுங்கள் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரைடர் தான் அதில் தெரிகிறார், ஆகாஷ் ஷிண்டே. 53,10,000 எடுத்தாங்க. போன சீசன் பொன்னேரி பல்தன் 93 பாயிண்ட்டு 19 மேட்ச்சில். இவரை கூட ஏன் எடுத்திருப்பாங்கன்னா, பிசி ரமேஷ் போன சீசன் பொன்னேரி பல்தனில் இருந்தார், பாதியில் கைட்டுக்கிட்டார், ஞாபகம் நினைக்கிறேன். அந்த ஒரு நண்பேண்டா அப்படி கூட்டின்னு வந்தார் என்னன்னு தெரியல. இவர் மட்டும்தான் இருக்கார். ரைட், ஆல்ரவுண்டரில் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இதில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுன்னு கை தூக்குங்க பார்ப்போம். ரைட், நான் சொல்கிறேன். தீரஜ், 40,20,000. அவர் இது வரைக்கும் எந்த மேட்ச் விளையாண்டது இல்லையா பிகேல. மேபி டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் 2 ஈரானியன் பிளேயர், 2 பேரும் ஆல்ரவுண்டர். எல்லாம் ஷாதுல் மாதிரி ஆக்கி காட்டுறோம் பார் அப்படின்னு 2 பேர் எடுத்திருக்காங்க. 2 பேர் இது வரைக்கும், அதில் ஒருத்தர் மட்டும் யூ மும்பாக்கு விளையாண்டார். அவர் பேர் வந்து அலி ரசா மிர்சாயின். 14 லட்சத்துக்கு எடுத்தாங்க. யூ மும்பாய்க்கு போன சீசன் 16.9 மேட்ச். எஸ். அப்புறம் அகமது ரசா அஸ்காரி, அவர் ஒரு ஈரானியன் பிளேயர், 13 லட்சம், நாட் பிளேயர். இது வரைக்கும் விளையாண்டதில்லை பிகேல. இந்த 3 ஆல்ரவுண்டர் ஆச்சா. அப்புறம் இந்த இன்னொரு 3 ஆல்ரவுண்டர் டி கேட்டகரி, யாருமே விளையாடல இது வரைக்கும். அதில் ஒன்று வந்து அமித் சிங் தாக்கூர், இன்னொன்று சாஹில் ராணே, இன்னொன்று சச்சின். இந்த 3 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். இவங்க எல்லாமே டி கேட்டகரி 9 லேக் 9 லேக் 9 லேக் அப்படி எடுத்தது. அண்ட் 2 ஈரானி பிளேயர்ஸுமே ஆல்ரவுண்டர். இதுதான் இவங்க எடுத்து வச்சிருக்க டீமு. பாக்கி எல்லாத்தையும் சொல்கிற அளவுக்கு இல்லை பேர். ஆனால் இவங்க கோச் வந்து பிசி ரமேஷ், இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்திருக்கார், ஜீவகுமார். அவரும் நல்லவர் தான், நல்ல பிளேயர் தான், நல்ல கோச் தான். பட் என்ன இது எனக்கு புரியல. இந்த டீமு எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு வாய்ப்பே இல்லை. ராஜா மாதிரி தான் தெரியுது. இவங்க யார் யார் தெரியுமா கட்டி விட்டாங்க? பர்தீப் நர்வால் அஃப்கோர்ஸ் 111, அப்புறம் அஜிங்கே பவார் 62, அப்புறம் சுஷில் கத்ரி 62, அப்புறம் ஜெய் பகவான் 45, அக்ஷித் தூல் 38 அண்ட் ஜத்தின் போகத் 30. இந்த 6 பேரும் போன சீசன் பெங்களூர் புல்ஸுக்கு ரைட் பாயிண்ட் எடுத்தவங்க. யாரும் எங்களுக்கு தேவையில்லை, காலமணி போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆல்ரவுண்டர் டிஃபென்ஸு யாரும் அனுப்பலையா சார் கேட்பீங்க. அதுவும் சொல்லிடுறேன். பங்கஜ், அவர் ஒரு ஆல்ரவுண்டர் 20 பாயிண்ட் எடுத்தார். அப்புறம் நிதின் ராவல் ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 74 பாயிண்ட் எடுத்தார் போன சீசனு. அப்புறம் சௌரப் நந்தல் ஒரு 35 பாயிண்ட்டு. அப்புறம் பர்கீத், அவர் ஒரு 28 பாயிண்ட் எடுத்தார். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் போன சீசன். அண்ட் லெஃப்ட் கவர் ஒருத்தருக்கு அருள் வேலுசாமி, அவர் ஒரு 24 பாயிண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயரெல்லாம் நவுத்தி விட்டாங்க வேணான்னு. எஃபிஎம் எதுவும் யூஸ் பண்ண மாதிரி தெரில. நிறைய பட்ஜெட் வச்சுட்டு வந்தாங்க. 8 ரீட்டைன் தான். அந்த ரீட்டைனில் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது என்னன்னு தெரிலப்பா. நீங்கள் தான் சொல்லணும். இது பவன் பர்தீப்லாம் விளையாண்ட டீமா அதுன்னு யோசிக்க வைக்கிறது. பிகேஎல் 6 நினைக்கிறேன் சாம்பியன் வேறு அவங்க பெங்களூர் புல்ஸ். பவன் ஷாராவை சாம்பியன் ஆக்கி விட்டு போனார். என்ன இப்படி ஆகி வச்சுருக்காங்க பார்ப்போம். யூ நெவர் நோ. மேபி இந்த என்ஒய்பி புது பிளேயரில் யாராவது ஒரு தேவாங்கு, ஒரு நரேந்தர், ஒரு அஜித் சௌஹான் வரலாம், தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் இதுதான் அவங்க முன்னாடி வச்சுட்டேன் நான். ஆன் பேப்பர் திஸ் இஸ் தி வீக்கஸ்ட் டீம் என்ன கேட்டிங்கன்னா 12 டீமில் சொல்கிற மாதிரி ஒரு பிளேயர் இருக்க மாதிரி. எக்ஸப்ட் 7 பிளேயர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடற்கடன்னு அமௌண்ட்டோட. இந்த 7 பிளேயர் தான் பர்ஃபார்மர். பாக்கி 13 பிளேயர் இருக்காங்க. ஸோ 13 10, ஆமாம் 23 பிளேயர் வேறு எடுத்து வச்சுருக்காங்க.
ரைட் சொல்லிட்டேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தருவோம். இது மாதிரி நிறைய பேர் பெங்களூர் புல்ஸ் எங்கே கிதறன்னு கேட்டாங்க. அதனால் இதரை வந்துடுச்சு பெங்களூர் புல்ஸ். பாப்பா எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் முடிஞ்ச பிசி ரமேஷுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஒரே வாதத்திற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.